அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இல்லை, ஃப்ரைடே எடுத்த வீடியோ இது. ஃப்ரைடே ஸ்பெஷல் பீஃப் பிரியாணி செஞ்சுருந்தேன். அது எனக்கு எப்பொழுதுமே குக்கரில் செய்யும்போது குழஞ்சி போயிடும். நான் ஃபஸ்ட் டைம் சட்டியில் பாஸ்மதி ரைஸ் செஞ்சுருந்தேன். சீரக சம்பா சூப்பராக வரும், ஆனால் குக்கரில் எனக்கு நல்லா வராது. அதே மாதிரி பாஸ்மதி சுத்தமாக வராது, அரிசி உடஞ்சி போயிடும். இந்த வாட்டி நான் பர்ஃபெக்டாக செய்யணுன்னு சட்டியில் செஞ்சு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 3/4 கிலோ தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 7 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு, கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டேன். ஏன்னா பிரியாணி அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். அதோட மிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா தக்காளி உடஞ்சி வரணும், நல்லா மசிஞ்சு வரணும். அந்த நேரத்தில் நான் புதினா கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயிர் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகாத்தூள் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக தான் போட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா போட்டேன். பிரியாணி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு இது மட்டும்தான் போட்டேன், வேறு எதுவுமே போடல. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கிட்டேன். தயிரும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு செக் பண்ணி மறுபடியும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கறி குக்கரில் வேக வச்சுருந்தேன். அதில் தண்ணி இருந்துச்சு, அதோடு ஊற்றிக்கிட்டேன். இந்த பாத்திரத்தில் தான் அரிசி அளந்து எடுத்தேன். அதே பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது குக்கர்லேயே அதையும் ஊற்றிடுறேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அளவு தண்ணி நம்ம அதில் ஊற்றிக்கணும். அளவு தண்ணி அதில் நான் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கொதி நல்லா வரட்டும். கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் எனக்கு பீஃப் முன்னாடியே நான் வேக வச்சதுனால கறி நல்லா வெந்துருந்துச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி அளந்து போட்டுக்கிட்டேன். அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் லெமன் போடலை, உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளேமை சிம்மில் ஃபஸ்ட்டு நல்லா கொதி வர வரைக்கும் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம்மில் வச்சு விட்டுட்டேன். சிம்மில் வச்சு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் பெரிய அடுப்பில் தான் வச்சேன். இந்த ஸ்டேஜில் நான் சின்ன அடுப்பில் வச்சுட்டேன். சின்ன அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை அப்படியே சிம்லேயே வச்சு தம் போட்டுட்டேன். தம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. அரிசி உடையவே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பிள்ளைங்களும் சரி என் வீட்டுக்காருமே சூப்பராக இருக்குது சொன்னாங்க. இந்த ரைஸில் நான் அதிகமாக செய்ய மாட்டேன், ஜீரக சம்பா தான் எனக்கு